வணக்கம் நண்பர்களே, ராமேஸ்வர ஜோதிடம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. குருபியோ நமக. ஒருவருடைய மனநிலை என்பது எப்படி தீர்மானிக்கப்படுது? எப்பேற்பட்ட அறிவாளியாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஒரு ஆதிக்கம் பெற்ற மனிதராக இருந்தாலும் அவருடைய மனநிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டா நிச்சயமான முறையில் அவருடைய செயல்பாடு என்பது ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாயிரும். ஸோ இது எப்படி அமையுது ஒவ்வொருத்தரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனநிலை என்பதை தீர்மானிப்பது சந்திரன் தான். அன்றாட நிகழ்வுகளில் நம்ம தினசரி வாழ்க்கையில் பேசக்கூடிய பேச்சுக்கள், செயல்பாடுகள், நம்ம யார்கிட்ட என்ன மாதிரி முடிவுகள் எடுத்து பேசுகிறோம் அப்படிங்கிறத ஒன்றையும் தீர்மானிப்பது யாருன்னா, கோச்சார ரீதியாக தினமும் நம்மளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, கடந்து கொண்டிருக்கக்கூடிய சந்திர பகவான் தான். அப்போ சந்திரன் நம்மளுக்கு ஆப்போசிட்டில் எங்கே இருக்கார், எந்த ராசி மேலே போய்கிட்டு இருக்காரு, எத்தனாவது இடத்துல இருக்கார் என்பதை பொறுத்து தான் அன்றைய நம்மளுடைய மனநிலை என்பது அமையும். அதற்கு அடுத்தபடியாக அன்றைய திதிக்கு உரிய அதிபதி, அதற்கடுத்து அன்றைய நாள், அன்றைய கிழமைநாதனுடைய அந்த நட்சத்திரம். ஸோ இந்த அடிப்படையில், அந்த கிரகத்தினுடைய அடிப்படையில் தான் ஒரு நாளில் ஒரு மனிதன் என்ன மனநிலையில் இருக்கிறான் என்பதை பற்றி அன்றைய நாள் தீர்மானிக்கிறது, அவனுடைய மனநிலையும் தீர்மானிக்கிறது. ஸோ இவனுடைய அனைத்து முடிவுகளையும் தீர்மானிப்பது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திரனும் அன்றைய நாளும் நாளுக்குரிய கிரகமும் அனைத்தும் தான். ஸோ இந்த சந்திரன் எதற்காக இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் ஒரு முக்கியத்துவம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் என்பவர் நாளுக்குரியவர். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சகலவிதமான ஐஸ்வர்யங்களுக்கும், சகலவிதமான ஏற்றங்களுக்கும், சகலவிதமான மரியாதை மற்றும் எல்லாவற்றிற்கும் காரகமாக இருக்கக்கூடிய 4ஆம் பாவத்தினுடைய அதிபதியாகும். அது மட்டுமல்ல, உங்களுடைய பேச்சு திறனை நல்லபடியாக பேசுவதற்கு பல காரகங்கள் இருக்குது. 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம்தான் வாக்கு வன்மையை பற்றி சொல்வது. ஆனால் அந்த 2ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு கிரகங்களில் சந்திரனும் ஒன்று. நீங்கள் என்ன தான் வீரியமிக்க பேச்சுக்கள் பேசினாலும், என்ன தான் ஒரு தெளிவான சிந்தனைகள் பேசினாலும், உங்களுடைய பேச்சு சபை நிறக்க வேண்டும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான அமைப்பை உருவாக்கணும். முதல்ல ஒரு மனுஷன் டென்ஷன் ஆகாமல், கோபப்படாமல் ஒரு நிலையில் இருக்கணும். எந்த விஷயத்தையும் சர்வசாதாரணமாக எடுத்துக்கிறணும். அந்த மாதிரி ஒரு வெறுப்பை வெளிக்கொணராமல் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லக்கூடிய பங்கு வகிப்பது யாருன்னா சந்திர பகவான் தான். சந்திரனை நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். சந்திரனுடைய ஒவ்வொரு செயல்பாடும், ஒவ்வொரு மூமெண்ட்டும் அன்றைய நாளில் சகல விதமான உயிர்களை இயக்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இதில் தான் முக்கியமாக நம்ம இந்த ஜோதிடர்கள் சொல்லுவாங்க சந்திராஷ்டமத்தை பற்றி. அதாவது சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு செல்லும் பொழுது அன்றைய கிரக அமைப்பு என்பது ஒரு நெருக்குதலையும் மன இறுக்கத்தையும், அதாவது டோட்டலாக என்ன செய்யணும்னா மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். வேறு ஒன்றும் செய்யாது. 6ஆம் இடம் இருக்குது, அதே மறைவு ஸ்தானம், 8ஆம் இடம் இருக்குது. ஒவ்வொரு பாவத்தின் அடிப்படையில் சந்திரன் உங்களுக்கு பலனை அன்றாடம் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய கிரகங்களில் தனித்துவம் பெற்றவர் சந்திர பகவான். ஸோ நீங்கள் சந்திர பகவானை அருளை பெற வேண்டும் என்று நீங்கள் நினைக்கும் பொழுது ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சந்திரன் நிலவு இருக்குது பாருங்கள். அதாவது ஒளி பொருந்திய அந்த நாளில் சந்திர பகவானை மனதார நீங்கள் வணங்கும் பொழுது, நல்ல தியானம் பண்ணி ஒரு வெட்ட வழியிலிருந்து உங்களுடைய வணங்கும் பொழுது உங்களுடைய சந்திர பகவானுடைய பூரண ஆசீர்வாதமும், பூரண அவருடைய அந்த காரகத்துவத்துடைய பண்பு உங்களுக்கு மொத்தமாக கிடைக்கும். ஆக சந்திரனுடைய அம்சம் என்பது ஒரு மனிதனுக்கு முக்கியம். அதே மாதிரி ஒரு மனிதன் நல்ல அழகாக இருக்கிறது, நல்ல ஒரு அம்சமான ஒரு அமைப்போடு இருக்கிறது, நல்ல இடத்துல வீடு கட்டுறது, இப்படி ஏகப்பட்ட காரகத்துவங்கள் சந்திரனை பற்றி சொல்லிக்கிட்டே போவாங்க. சந்திரனுடைய அமைப்பு என்பது ஒரு மனிதனுக்கு நல்லா இருந்துச்சு. அதாவது சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய கிரகம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்சி பெறக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கடகம். அவர் உச்சமாக இருக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா ரிஷபம். ஸோ இந்த மாதிரி இடங்கள் அவருக்கு பார்வை என்பது 7ஆம் பார்வை. இந்த மாதிரி அவர் இருக்கக்கூடிய இடங்கள் எப்படி அதனுடைய பார்வை விழும்பொழுது அது எதிர்த்து இருக்கக்கூடிய அந்த கிரகங்களுடைய தன்மையும் மாறுபட்டு அவர்களுக்கும் நல்ல பலனை கிடைக்கும். சந்திரனுடைய அம்சத்தை பெற்று ஒரு ஜாதகம் இருந்துச்சே ஆனால் எந்த விதமான தோஷங்களுமே அவருக்கு கிட்டனாங்க. ஸோ சந்திர அம்சம் என்பது ஒவ்வொருவருக்கும் முக்கியமான ஒரு விஷயமாக ஜோதிட விதி சொல்லுது.